இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து தாலி சரடு கலெக்ஷன்ஸு. இதில் வந்துட்டு அழகான மோப்பு இருக்கிறது தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த செயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல வந்து ப்ரீமியம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, வெளுக்கவே வெளுக்காத ஒரு நல்ல ஒரு கோல்டு ஃபினிஷில் இருக்கிற செயின்ஸ் தான். இது வந்து 10 பிடி லென்த் இருக்கும். ஸோ அதை பற்றி நமக்கு வந்து கவலைப்பட தேவையில்லை. நல்ல லாங்கான லென்த்தியான செயின்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வந்து ரவுண்டு இருக்க மாதிரியான வந்து மோப்பு இருக்க மாதிரியான ஒரு சரடு இது. இது 3 இருக்குது. 3மே வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து நல்லா அந்த கோல்டு ஃபினிஷ் இருக்குது. இது நீங்கள் போட்டிங்கன்னா இதை வந்து சத்தியமாக யாருமே கோல்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷ் இருக்குது. அதனால தான் இதுக்கு ஆக்சுவலாக வந்து ஸ்பெஷல் வீடியோ இன்றைக்கி. ரொம்ப இங்கே பாருங்கள், நீங்கள் கையில் இருக்கிறத பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு அந்த ஒரு யூ வில் ஃபீல் தட் அந்த ஒரு தாலி சரடோட அந்த ஃபினிஷ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்க்குற டிசைன் வந்து ரொம்ப யூனிக் டிசைனு. ஆக்சுவலி வந்து ஒயிட்டில் சுற்றின மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரத்துலாம் வந்து ஒரு சிகப்பு கலர் ஸ்டோன் வருது. அழகாக அந்த அந்த ஒரு ஸ்கொயர் மாதிரி லுக் வருது. பேசிக்கலி ரவுண்ட் வந்து நல்லா ரவுண்டாக சுற்றி இருக்குது. ஒயிட் கலர் வந்து அதனோட எட்ஜஸில் வந்து இந்த ரெட் வருது. இப்போ பாருங்கள், இப்படி இருக்கும். அதாவது நீங்கள் ஸ்கின் மேலே வச்சிங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த பக்கம் ரெட்டு தெரியும், அந்த பக்கம் ரெட்டு தெரியும், நடுவில் வந்து ஒயிட் தெரியும். ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைனு. அண்ட் இந்த செயினை பற்றி சொல்லணுன்னா வந்து இது எல்லாமே வந்து நல்ல ஃப்ளோயியான மெட்டீரியல். எதுவுமே வந்து அந்த ஸ்டிஃபாக அப்படியே நிற்கிறது அந்த மாதிரி இருக்காது. நம்ம கழுத்தில் போட்டோன்னா வந்து ரொம்ப நல்லா அந்த ஃப்ளோயிங்காக இருக்குது. ஸோ தாலி சரடு போடுறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த கழுத்தில் வந்து கொஞ்சம் தள்ளி போய் நிற்கும் இல்லைங்களா, அந்த ஃபீலே இருக்காது. உங்களுக்கு இது ப்ராப்பராக ஒரு செயின் போட்ட ஃபீல் வந்து கண்டிப்பாக இது கொடுக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்டார் பேட்டர்ன் அண்ட் தென் இந்த ஒயிட் கலரில் பாருங்கள் இந்த மாதிரி வந்து சுற்றி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுற்றி இருக்குது. அண்ட் நடுவில் வந்து ஒரு ரெட் கலர் ஸ்டார் வருது. ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து என்னென்னா நாட் ஸோ காமன் அந்த மாதிரியான ஒரு டிசைன். இது ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைன். ஒரு 4 ஃப்ளவர் மாதிரி வருது. ஸோ இதுவுமே வந்து போட்டிங்கன்னா நல்லா ஸ்கின்னுக்கு வந்து அந்த ரெட் கலர் ஸ்டோன் இருக்கிறதுனால வந்து இட் வில் பி லைக் சட்டிலாக இருக்கும். இந்த செயின்ஸும் வந்து பாருங்கள் நல்லா அந்த ஃப்ளோயி மெட்டீரியல் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி நல்ல ஒரு லாங் செயின்ஸ் அண்ட் ஃப்ளோயி மெட்டீரியல். இதுதான் நம்மளோட தேர்ட். இது வந்து செம க்யூட்டான ஒரு ட்ரெண்டியான தாலி சரடுன்னு சொல்லலாம். இந்த ரவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. அண்ட் இதில் வந்து என்னென்னா 3 கலர்ஸ் இருக்குது, க்ரீன், ஒயிட் அண்ட் ரெட்டு. சின்ன சின்ன ரவுண்ட்ஸு. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் யங்காக இருக்கிறவங்கலாம் வந்து போட்டால் வந்து ரொம்ப வந்து அழகாக இருக்கும். அஃப்கோர்ஸ் பெரியவங்களும் போடலாம். பெரியவங்களும் போட்டிங்கன்னா வந்து லைக் ரொம்ப கண்ணை உறுத்தாமல் இருக்கும். லைக் நம்ம தாலி சரடு போட்டிருக்கோம், ஒரு மோப்பு இருக்குது, பட் ஆனால் அந்த டிசைன் வந்து ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்குது. அந்த மாதிரியான வந்து ஒரு டிசைன். நம்ம பார்க்குறது வந்து அந்த சின்ன மோப்பு டிசைன்லேயே வந்து ஒயிட்டு செம்ம கிளாஸாக இருக்குது. இது நான் கையில் வச்சுருக்கிறதுனால எனக்கு நல்லா தெரியுது. நீங்களும் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அழகாக அந்த கோல்டோட அப்படியே இருக்குது லுக்கு. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஜெர்கான் ஸ்டோன்ஸோட அந்த இது இருக்குது, ஜொலிப்பு இருக்குது. அண்ட் ரொம்ப வந்து கண்ணை உறுத்தாமல் ரொம்ப சட்டிலாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ஆக்சுவலி வேர் பண்ணிங்கன்னா இட் வில் பி ரியலி பியூட்டிஃபுல். நம்ம வீடியோவோட லாஸ்ட்டாக பார்க்க போகிற இந்த மோப்பு டிசைன் வந்து ஒரு கிளாசிக் மோப்பு டிசைன். அதாவது கோல்ட் ஃபினிஷ்லேயே இருக்கும். ஒரு 3 ரவுண்டு வந்த மாதிரி ரொம்ப வந்து நீங்கள் காமனாக பார்க்குற ஒரு ஹிட் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு டிசைனு. அண்ட் இந்த ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஒரு பளிச்சுனும் இல்லை, அட் த சேம் டைம் ரொம்ப டல்லாகவும் இல்லை. அதாவது கரெக்டான ஒரு ஷைன் அண்ட் லுக் இருக்குது. அண்ட் இந்த செயினுமே வந்து அதுக்கு நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் அவ்வளோ ரவுண்ட் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான இந்த செயினுமே வந்து இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து மூப்பு கலெக்ஷன்ஸ். இது இல்லாமல் வந்து நம்மக்கிட்ட இன்னும் காட்டாத கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினான வந்து செயின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த தாலி சரட்டிலே வந்து திக்னஸ் அதிகமாக, அதுக்கப்புறமா வந்து தின்னாக, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த தாம்பு கை செயின் சொல்லுவாங்க இல்லையா அது. அண்ட் தென் அதுக்கு வந்து பேரப் பண்ணுற மாதிரி செப்பரேட்டாக வந்து நம்மக்கிட்ட நிறைய மோப்பும் இருக்குது. ஸோ அது வேணும்னா நம்ம வந்து அடுத்த கலெக்ஷன்ஸில் போடலாம். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் வந்து பர்சனலாகவும் சொல்லலாம். அப்படி இல்லைனா வந்து கமெண்ட்டும் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு ரீச் அவுட் பண்ணுங்கள். எங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே அசிஸ்ட் பண்ணுறேன். எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது, எப்படி கொரியர் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ட்ரஸ்ட் வர்தியான ஒரு பர்ச்சேஸாக இருக்கும் இது. குவாலிட்டிக்கு வந்து நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் வந்து நீங்கள் ரீச் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு ப்ராடக்ட் நாட் சாட்டிஸ்ஃபைட்னா 100% நான் ரீஃபண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.